மத்திய அரசு பள்ளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங்க்கான வேலையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான வேலையை தான் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்காக கொடுத்துருக்காங்க. 7267 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29,200 ரூபாயிலிருந்து 92,300 ரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23/10/2025, அதாவது அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்டு அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா EMRS, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமினேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அரசு பள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் சொசைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் எதுக்காக ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அண்ட் உங்களுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம், சரிங்களா. நீங்கள் ஆன்லைனில் சப்மிஷன் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 23/10/2025 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ராசஸில் இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. 2 ப்ராசஸில் நீங்கள் பண்ணலாம். அண்டு அது மட்டும் கிடையாது, இது லாஸ்ட்டில் பார்க்கலாம் என்ன உங்களுக்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்றத இப்போ பார்க்கலாம், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற சில பேருக்கு எல்லாமே டவுட் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படின்ற நிறைய டவுட் இருக்குது, சரிங்களா. ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ESSCE அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டர்ஸ் பிரின்சிபலுக்காக பார்த்தீங்கன்னா 225 வேக்கன்சியும் அண்டு PGTSக்காக பார்த்தீங்கன்னா 1460 வேக்கன்சியும் அண்டு TGTயில் பார்த்தீங்கன்னா 3969 வேக்கன்சியும் அண்டு ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்காக பார்த்தீங்கன்னா 530 வேக்கன்சியும் அண்டு ஹாஸ்டல் வார்டனுக்காக பார்த்தீங்கன்னா 635 வேக்கன்சியும் அண்டு அக்கௌண்டண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61 வேக்கன்சியும் அண்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்காக JSA அப்படின்னு சொல்லுவாங்க 228 வேக்கன்சியும் அண்ட் லேப் அட்டண்டண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 146 வேக்கன்சியும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7267 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பிரின்சிபலுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. நம்ம போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் PGTக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ஸ்டாஃபுக்கு டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜுவாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்டு சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1460 போஸ்டர்ஸ் உங்களுக்கு PGTயில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ரிசர்வேஷனில் கொடுத்துருக்காங்க. UR, UWS, OBC, SC, ST அண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட், PWD கேட்டகரி இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் TGT குரூப்பு, அதாவது ட்ரைனிங் கிராஜுவேட் டீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜில் டோட்டலாக 424 வேக்கன்சியும் அண்ட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 395 வேக்கன்சியும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2550 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ்க்காக, சரிங்களா. டீச்சர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரைன் கிராஜுவேட் டீச்சர்ஸ், அதாவது ரெகுலர் லாங்குவேஜுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், சரிங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 ஸ்டேட்டில் உங்களுக்கு வேலையை அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கொடுக்கல. 223 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் மியூசிக்கல் டீச்சர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைன் கிராஜுவேட் டீச்சர் TGTயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மியூசிக்காக
மியூசிக் கிளாஸ் டீச்சருக்காக வந்து பார்த்திங்கன்னா 314 வேக்கன்சியும், ஆர்டிஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 279 வேக்கன்சியும், அண்டு பிஜிடி மெயில் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஇடிடி, அதாவது பிடி சார் அந்த மாதிரிலாம் பிடி மேடம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 173 வேக்கன்சியும், அண்டு பிஇடி ஃபீமேலுக்காக வந்து பார்த்திங்கன்னா 299 வேக்கன்சியும், அண்ட் லைப்ரரியனுக்காக 124 வேக்கன்சியும், டோட்டலாக வந்து 1189 வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு பிஇடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நான் டீச்சிங் போஸ்ட். சரிங்களா, இப்போதைக்கு வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் போஸ்ட்டு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1620 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் வார்டன் மெயிலுக்காக 346 வேக்கன்சியும், ஹாஸ்டல் வார்டன் ஃபீமேலுக்காக 289 வேக்கன்சியும், அண்ட் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்சிங்காக 550 வேக்கன்சியும், அண்ட் அக்கௌண்டண்ட்டுக்காக 61 வேக்கன்சியும், அண்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 228 வேக்கன்சியும், அண்ட் லேப் அட்டண்டண்ட்டுக்காக 146 வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நான் டீச்சிங் போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அண்ட் டீச்சிங் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் அண்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து பிரின்சிபலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 78,800 ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், அதாவது டீச்சிங்க்காக வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 47,600 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் டிஜிடிக்காக வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 44,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் லைப்ரரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 44,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் நான் டீச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் ஸ்டாஃபு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 29,200 ரூபாயும், அண்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து 35,400 ரூபாயும், அண்டு ஜேஎஸ்சி. சரிங்களா, ஜேஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 19,900 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் லேப் அட்டண்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாயிலேருந்து 56,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் கிராஜுவேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அண்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா டயர் 1 டயர் 2 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். டயர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாமினேஷன் இருக்கும், டயர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். டயர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபலுக்கு வந்து நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க் இருக்கும். 100 கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 கொஷினும், ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 10 கொஷினும், அண்ட் ஆக்டிடியூடில் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷினும், அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸை பற்றி 30 கொஷினும், அண்ட் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஷினும், டோட்டலாக உங்களுக்கு 100 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டைம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைம் லிமிட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். சரிங்களா, இதில் வந்து டோட்டலாக 3 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும், டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் 3ல் வந்து பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டயர் 2ல் யார் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து 80%லேருந்து 20%க்குள்ளே இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டயர் 3ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதாவது பிரின்சிபல் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஜிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டயர் 1ல் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 அண்ட் பார்ட் 5 அண்ட் பார்ட் 6. சரிங்களா, இவ்வளோ இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 5 வரைக்கும் வந்து டோட்டலாக 100 மார்க் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் பார்ட் 6ல் வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டில் வந்து 100 மார்க்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்ட் டிஜிடியில் டயர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்டு 5த்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 மார்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான என்ன சிலபஸ் அப்படின்றத நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே தெரியுது.
இதில் என்னென்ன சிலபஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. நான் டீச்சிங்க்கும் அதே மாதிரி தான் சரிங்களா, சேம் ப்ராசஸ் தான். நான் டீச்சிங்க்கும் அதே மாதிரி தான் சரிங்களா, சேம் ப்ராசஸ் தான் வந்து இருக்கும். அதே 100 மார்க்கான எக்ஸாமினேஷன் தான். சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்டு இந்த ஜாபுக்கு எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணிவிடுவாங்க. அண்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து சேர்ந்துடும். அண்டு இந்த ஜாபுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 வயசு வரைக்கும் சரிங்களா, 50 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து 55 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அண்டு எக்ஸ்டர்னல் குவாலிஃபிகேஷன் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் டிகிரி எஜுகேஷன் பிஎட் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிஎட் அல்லது எம்எட் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து இருக்கணும் சரிங்களா. 4 இயர்ஸ் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்சிடிசி டிஇ வந்து முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரின்சிபலுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வைஸ் பிரின்சிபல் அண்டு அசிஸ்டண்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் சென்ட்ரல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அண்ட் பிஜிடிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிட்ரேச்சரில் வந்து உங்களுக்கு ஏதானும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து லாஸ்ட் 12 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான லாங்குவேஜ் எல்லாம் என்னென்ன உங்களுக்கு எக்ஸாமினேஷனோட லாங்குவேஜ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும் அண்ட் ஹிந்திலையும் இருக்கும் சரிங்களா. இந்த 2 லாங்குவேஜில் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக அந்த லாங்குவேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தவே போதும், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த டேபிளேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கேயும் தேட வேண்டியது அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இவங்க கேட்டிருக்கிற இந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் உங்களுக்கான கொஷின் எல்லாமே வரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் சரிங்களா. உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னால் 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. இதுக்கு கீழே நீங்கள் வேர்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேலரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்ஏ டிஏ எஜுகேஷன் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். பஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். இதில் ஃபீமேல் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 500 ரூபா உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். அண்ட் பிஜிடி அண்டு நான் டீச்சிங் ஃபோர்ஸ் ஸ்டாஃப் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து இருக்கும். அண்டு மற்ற கேண்டிடேட் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறீங்க, பிரின்சிபலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் இருக்கும். அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 500 ரூபா. இதில் வந்து 2500 ரூபா உங்களுக்கான ஃபீஸஸ் வந்து இருக்கும் சரிங்களா. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் டீச்சிங் கோர்ஸ்க்கு வந்து 1500 ரூபா ஃபீஸ் இருக்கும். அண்ட் பிஜிடி டிஜிடியில் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் கேட்டிருக்காங்க. நோ ப்ராப்ளம் சரிங்களா. அப்ளை வந்து பண்ணிங்க, வேலைக்கு அடிச்சேன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட் சரிங்களா. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடுங்க. சேலரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பல்காக 50000 40000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வேக்கன்சி வந்து பல்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து மறுபடியும் வராது. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் தேங்க்யூ.